கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சியின் தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் எஜமானனாய் இருக்கிறார். அவர் எஜமானன் மட்டுமல்ல, நம்மை அழைத்த தேவனுமாய் இருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷனாக இருந்த நாட்களில் தன்னோடு ஊழியம் செய்த அவருடைய சீஷர்களிடத்தில் அவர் காட்டின அன்பு, அவர் காட்டின கரிசனைக்கு அளவே இல்லை. சீஷர்களை தன்னுடைய ஊழியத்தின் பாதைக்கு அவர் நன்றாக பயிற்றுவித்து, நன்றாக பயிற்சி அளித்து, அவர்களை திடப்படுத்தி, உலகத்திலே என்னென்ன காரியங்கள் ஊழியத்தின் பாதையிலே இருக்கும், மறுமையிலே என்னென்ன காரியங்கள் தேவன் நமக்கு வைத்திருக்கிறார் என்று பரம காரியங்களையும் இவ்வுலக காரியங்களையும் அவர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தார். அப்போதுதான் ஒரு நாள் சொல்லுகிறார், இனி நான் உங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறதில்லை. ஏனென்றால் ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஆனால் நான் என் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறார். இதை பார்க்கும் பொழுது எதையும் மறைக்காமல் பிதாவினிடத்தில் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று சொல்லுகிறதை பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சீஷர்களிடத்தில் எவ்வளவாக அன்பு வைத்தார் என்று பார்க்கலாம். இந்த அன்பு வைத்தது நிமித்தமே அவர் சொல்லுகிறார், நான் உங்களை இனி ஊழியக்காரர்கள் என்று சொல்ல மாட்டேன், உங்களை சிநேகிதர் என்று சொல்லுவேன் என்று. பிரியமான தேவனுடைய ஊழியர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொருவரும் அவருடைய சிநேகிதர்கள் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஊழியத்தின் பாதைகள் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாம் இயேசுவுக்கு சிநேகிதர் என்ற எண்ணத்தை கொண்டிருப்போமானால் அந்த கஷ்டங்களும் நமக்கு லகுவாக மாறும். இயேசு கிறிஸ்து ஊழியக்காரர்களிடத்தில் எப்படி அன்பு வைத்திருந்தார் என்றெல்லாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 40 42 வரை உள்ள வசனங்கள் இவ்விதமாக சொல்லுகிறது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறார். தீர்க்கதரிசி என்னும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்தின் நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்ளுகிறவன் நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்தின் நிமித்தம் இந்த சிறியர்கள் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த வசனங்களிலிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களை எவ்வளவாக நேசிக்கிறார், எவ்வளவாக பாதுகாக்கிறார், அவர்களுக்காக எவ்வளவாக கருதுகிறார் என்பதை நாம் கண்டு கொள்ள முடிகிறது. உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், ஒரு கலசம் தண்ணீர் உங்களுக்கு கொடுத்தாலும் அதற்கு நான் பலன் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக இயேசு கிறிஸ்து அவருக்கு ஊழியம் செய்கிற அவர்களாகிய நம்மை நேசிக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. மத்தேயு எழுதின மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17, 18 வசனங்களை வாசிக்கும் பொழுது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன் குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். மட்டுமல்ல, அப்பொழுது நீங்கள் துன்மார்க்கனுக்கும் நீதிமானுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்று சொல்கிறார். இப்படியாக இன்னும் பரிசுத்த வேதாகமத்திலே அநேக காரியங்கள் ஊழியம் செய்கிறவர்களுக்கு தேவன் என்னென்ன செய்கிறார் என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். அதாவது ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை தேவன் வரும் நாளிலே தேவன் காட்டுவார். அவர் என் சம்பத்தை சேர்க்கும் நாளிலே நான் காட்டுவேன்
வித்தியாசத்தை காட்டுவேன் என்று சொல்லுகிறார். மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகங்களிலே வாசிக்கும் பொழுது, பூமியிலே தேவனுடைய கோபத்தால் பூமியை அழிக்கும் பொழுது கூட தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களையும் தேசத்துக்காக திறப்பிலே நிற்கிறவர்களுடைய நெற்றியிலே முத்திரை போடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறார். இவ்விதமாக அழிவின் நாட்களிலே கூட தேவனுடைய ஊழியக்காரர்களை தேவன் காப்பாற்றுகிறார். உதாரணமாக, லோத்து சோதோம் கொமோரா கவிழ்க்கப்பட்ட பொழுது தேவன் ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரன் நிமித்தம் லோத்தின் குடும்பத்தையும் அந்த இடத்திலிருந்து கொண்டு போய் அவர்களை காப்பாற்றுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற நாம் விருதாவாக நாம் தேவனுக்கு ஊழியம் செய்யவில்லை. ஆகவே ஊழியத்தின் பாதைகளிலே நாம் தேவனுக்கு பிரியமாயிருந்து அவருடைய சித்தத்தை செய்து அவருடைய நன்மைகளையும் அவருடைய அன்பையும் அவருடைய அரவணைப்பையும் அவருடைய பாதுகாவலையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் விடுதலைகளையும் நாம் பெற்று அவருக்கென்று இன்னும் அதிகமாய் ஊழியம் செய்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஊழியத்தின் பாதை நிகழ்ச்சிக்காக நன்றி. இந்த நாளிலும் கர்த்தர்க்கென்று ஊழியம் செய்கிறவர்களை தேவன் சிநேகிதர் என்று சொல்லியிருக்கீங்கப்பா. அவ்வளவாக ஒரு நெருங்கின ஒரு உறவை, உம்முடைய அன்பை நீர் வெளிப்படுத்தி இருக்கீங்க. அதற்காக உமக்கு நன்றி. அப்படியே ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் தேவன் அருளி செய்கிற பாதுகாப்பிற்காக, ஆசீர்வாதங்களுக்காக, நன்மைகளுக்காக கொடானு கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஊழியத்தின் பாதைகளிலே சோதனைகளை வேதனைகளை கண்டு கலங்கி போகாதபடி முன்னாக கடந்து செல்ல வேண்டிய கிருபைகளை, ஞானத்தையும் இரக்கங்களையும் பலனையும் தேவன் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இந்த நாட்களிலே கூட நம்முடைய தமிழ்நாட்டிலே பிறந்து தேவனுக்கென்று தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து மகாபரிய உன்னத ஊழியங்களை ECI என்ற ஸ்தாபகத்தின் மூலமாக செய்து கொண்டிருந்த தேவனுடைய அருமையான ஊழியக்காரர் அவர்கள் எஸ்ரா சர்க்குணம் அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசித்ததை நாம் யாவரும் அறிவோம். அவர் விட்டு சென்ற ஊழியம் சாதாரண ஊழியமானது அல்ல, லகுவான ஊழியமானதும் அல்ல. அதை எடுத்து செய்கிற அவருடைய குடும்பத்தாருக்கும் சக ஊழியர்களுக்கும் தேவன் நல்ல பலனையும் ஞானத்தையும் கிருபைகளையும் பாதுகாவல்களையும் தந்து அவர்களை பலப்படுத்தி பிரயோஜனப்படுத்துமாறு நாம் யாவரும் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த மனிதருடைய வாழ்க்கைக்காக தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக.